பூண்டு மிளகாய் சட்னி செய்யலாம். அதுக்கு வந்து பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 மிளகாய் போட்டுக்கிட்டோம். இப்போ இதை வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 2 முழு பூண்டு வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான், தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது ஆறினோன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இது வெடிக்கட்டும். வச்சிருச்சு சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், பூண்டு மிளகாய் சட்னி ரெடி.